ஒரு அடிப்படையான வாஸ்துவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கு நான் திசையும் சொல்லிடுறேன். அதில் என்னென்ன வருங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உனக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிறது நார்த் டைரக்ஷன். நார்த்துக்கு நேர் நமக்கு இருக்கிறது வந்து சவுத்து, கீழே ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஸோ இதுதான் நமக்கு சொல்லணும்னா வடக்கு, கிழக்கு, தெற்கு, இதை அப்படியே நாளாக பிரிச்சுக்கும். இந்த மாதிரி வரும். ஸோ இந்த போர்ஷனை வந்து வடகிழக்கு அப்படிம்பாங்க, நார்த் ஈஸ்ட். ஸோ இந்த போர்ஷனை வந்து சவுத் ஈஸ்ட், தென்கிழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சவுத் ஈஸ்ட், தென்மேற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்த் வெஸ்ட். இப்படி தான் நமக்கு 4 டைரக்ஷன் இருக்கிறது, அது போக 4 கார்னர்ஸ் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து நார்த் வெஸ்ட்டு, இது எல்லாமே நார்த் ஈஸ்ட்டு, இது எல்லாமே சவுத் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட், இப்படி தான் சொல்லுவாங்க. இதில் வாஸ்துக்காரர் உட்கார்றது அது ஒரு போர்ஷனே டயக்ராம் தனியாக வரும், அதை நான் தனியாக அதில் காட்டுறேன். இதில் தான் இப்படி தான் அமைப்பு அந்த வாஸ்து உட்கார்ற மாதிரி இருக்கும். இதில் இந்த ஒவ்வொரு கார்னருக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க வாஸ்துவில். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து ஜலமூலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நார்த் ஈஸ்ட்டை வந்து ஜலமூலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இந்த சவுத் ஈஸ்ட்டை வந்து அக்னி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இந்த சவுத் வெஸ்ட்டை வந்து கன்னி மூலை அல்லது குபேர மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இந்த நார்த் வெஸ்ட்டை வந்து வாயு மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வீட்டோடைய ஒரு பிளானுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் அமைப்பு இருக்கலாம், என்னென்னலாம் இருக்கலாம் அப்படிங்கிறது இதில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடம் இருக்குது அப்படின்னம்னா இந்த மூலையில் எவ்வளோ இடம் விடலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம ஒரு பிளாட் 2.25 5.5 சென்ட் இந்த மாதிரிலாம் 5 சென்ட்டுன்னு இடம் வாங்குறோம் அப்படின்னம்னா இந்த குபேர மூலை கார்னர்லேருந்து இந்த வீடோடைய அகலம் வந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கலாம் அப்படின்னா 5 அடி மட்டும்தான் நம்ம விட்டு வீடு கட்டணும். இல்லை நீங்கள் 1 அடி 2 அடி மட்டும் விட்டு கட்டுறீங்க அப்படின்னாலும் கட்டலாம். அதிகமாக இடம் விடக்கூடாது. மினிமம் நம்ம 5 ஃபீட்டு மட்டும்தான் விடணும். அதான் மேக்சிமமே 5 ஃபீட் தான். அதுக்கு மேலே நம்ம அதை தள்ளி வீடு ஆரம்பிக்கக்கூடாது. அப்போ வீடோட கார்னர் ஆரம்பிக்கிறது முக்கியமாக உயரமாகவும் இருக்க வேண்டிய இடம் வந்து இந்த சவுத் வெஸ்ட் போர்ஷனில் குபேர மூலை தான். அதனால தான் பெரும்பாலானோர் இங்கே என்ன பண்ணிடுவாங்க, பெட்ரூமை கட்டி இங்கே உள்ள பீரோ ஒன்று கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ அமைச்சுக்குவாங்க. இந்த பீரோவில் ஃபஸ்ட்டு மெயினாக எல்லாருமே பணம் வைக்கிறது தான். சாமி இதையும் இதுக்குள்ளேயும் வைப்பாங்க இந்த குபேர மூலையில். அதேனால இந்த மூலையில் தான் என்ன பண்ணுவாங்க, மேலே ஓவர் ஹெட் டேங்க்கு கட்டுவாங்க, தண்ணி தொட்டி காங்கிரீட்லேயும் போடுவாங்க, சின்டாக்ஸ் டேக்காமல் வைப்பாங்க. அப்படின்னா தான் இந்த மூளை வந்து மற்ற லெவலை விட அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் குபேர மூலை. அடுத்து வந்து பார்த்தோன்னா பெரும்பாலும் வந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுற லேண்டு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அல்லது வடக்கு பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கு வடக்கு பார்த்து இருந்தால் பெஸ்ட் அப்படிம்பாங்க. இப்படி இருக்கிறப்போ இந்த இடத்த நமக்கு மேக்சிமம் போர்ட்டிகோ தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த அமைப்பில் வந்து நார்த் ஈஸ்டில் வந்து போர்ட்டிகோ. அதுவும் இல்லாமல் இது என்ன மூலைன்னு சொன்னால் ஜலமூலை அப்படின்னு சொன்னால், ஜலம் அப்படின்னாவே நமக்கு வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது இந்த வாட்டர் டேங்க்கு, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க்கு, போர் பாயிண்ட்டு இது எல்லாமே இங்கே தான் வரும். சரி, அது எங்கே அமைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு ஒரு லைன் போட்டுக்கணும். உதாரணம் இது ஒரு 30க்கு 50 இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு டயகனல் லைனை போட்டுட்டு இந்த டயகனல் லைன்லேருந்து ஒன்று இந்த பக்கமோ அல்லது இந்த சைடோ நமக்கு போர் பாயிண்ட் அமைச்சுக்கணும். ஒன்று போர் இங்கே அமைக்கிறோம் அப்படின்னம்னா தொட்டி நாம இங்கே அமைச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜலமூலையில் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். மேக்சிமம் வந்து நமக்கு வாட்டர் ரிலேட்டடான எல்லாமே இங்கே தான் வரும். போரு, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க்கு, அதுக்கப்புறம் போர்ட்டிக்கோ, ஓப்பன் ஏரியாவை மேக்சிமம் விடணும். அதோட இங்கே இருக்கிற இடத்த விட இது பள்ளமாக இருக்கணும். இப்போ போர்ட்டிக்கோனாவே நமக்கு 2 படி ஏறி தான் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி வரும். இது பள்ளமாக இருக்கும். ஸோ இது மேடாக இருக்கணும், இது பள்ளமாக இருக்கணும். அடுத்தது வந்து அக்னி மூலை. இந்த அக்னி மூலை அப்படின்னாவே ஃபயர். ஸோ ஃபயர்னாவே நமக்கு தெரியும் இது வந்து மேக்சிமம் வந்து கிச்சன் இருக்கிற ஏரியா தான் நமக்கு இந்த சவுத் ஈஸ்ட் போர்ஷன். கிச்சனு, அடுத்தது பாத்ரூமு, அதுக்கப்புறம் ஸ்டேர்ஸு. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து வீடுகளில் வந்து இங்கே வந்து படி அமைச்சுக்குவாங்க. படி அமைச்சிட்டு அந்த படி கீழே பாத்ரூம் கொடுத்து இப்படி ஏறி இங்கே போர்ட்டிக்கோ வழியாக மேலே மொட்டை மாடிக்கு போகிற மாதிரி கொடுத்துருவாங்க. அக்னி மூலையில் ஃபஸ்ட்டு கிச்சன் கொடுக்கலாம், பாத்ரூம் வரலாம், ஸ்டேர்ஸ் வரலாம். இதெல்லாமே ஆப்ஷன். அப்புறம் இதுக்காக இந்த ஆப்ஷன் அப்படின்னம்னா நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி இப்போது தெற்கு பார்த்தோ இல்லை மேற்கு பார்த்தோ வீடு அமைக்கும் போது நமக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த மூணையும் நம்மளால மாற்றிக்க முடியும். அதுக்காக தான் வாயு மூலை அப்படின்னாவே மெயினாக நமக்கு என்ன வந்துருங்கன்னா இப்போ இங்கே அண்டர் கிரவுண்டு
வாட்டர் டேங்க் வந்துருது அப்படின்னம்னா வாயு மூலையில நமக்கு செப்டிக் டேங்க் வரும். இங்கேயும் நமக்கு செப்டிக் டேங்க் ஆப்ஷன் தான். கிச்சன் மெயின், பாத்ரூம், ஸ்டேர்ஸ், செப்டிக் டேங்க் ஆப்ஷன். அதே மாதிரி இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா என்ன வரும்? செப்டிக் டேங்க், பாத்ரூம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வரும். லாஸ்டா வர்றதா நமக்கு என்னவா இருக்கும்? கிச்சன். கிச்சன் இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு, இங்க நமக்கு தேர்ட் ஆப்ஷனா வரும். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தோம்னா பூஜா ரூம். பூஜா ரூம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துக்கு வந்து மையப்பகுதியா இருக்கிற இடத்துல தான் நம்ம பூஜா வைப்போம். இந்த மையப்பகுதிங்கிறது இதுதான், அதாவது இடத்துக்கான இது இல்லை, பிளானுக்கான மையப்பகுதி. அந்த மையப்பகுதியில் வந்து இந்த ஒன்று ஈஸ்ட் ஃபேஸிங்கோ இல்லை நார்த் ஃபேஸிங்கோ, கிளைண்ட் எந்த திசையை பார்த்து பூஜா ரூம் வேணுங்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம அமைச்சுக்கலாம். பெரும்பாலும் இது வந்து தனியாக இங்கே ஒரு பாத்ரூம் வர்ற மாதிரி வரும். பாத்ரூம் வர்றதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு இங்கே பூஜா வைப்பாங்க ஒரு காம்பேக்டான ஹவுஸில் ஈஸ்ட் ஃபேஸிங்கை நோக்கி. இல்லை ஒரு சில பேர் டைனிங்லேயும் வச்சுக்குவாங்க, அந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ ஸ்டெப்ஸ், இங்கே ஸ்டேர் கேஸ், வாயு மூலையில் ஸ்டேர் கேஸும் வரும். செப்டிக் டேங்க், பாத்ரூம், ஸ்டேர் கேஸ், லாஸ்ட் ஆப்ஷன் தான் கிச்சன். பூஜா ரூம் இந்த மாதிரி மையப்பகுதியில் ஒன்று கிழக்கு திசை இல்லது வடக்கு திசையை பார்த்து தான் வைக்கணும். ஓகே, இது எல்லாமே அவுட்ருல வந்து வர்ற மாதிரி, அதாவது இந்த ஸ்டெப்ஸாக இருக்கலாம், பாத்ரூமாக இருக்கலாம், இதெல்லாம் அவுட்ரு பிளானுக்கு. இதெல்லாமே இதே வந்து உள்ள வச்சு நான் பண்ணுறேன், ஒரு டூப்ளெக்ஸ் மேனரில் பண்ணுறேன் அப்படின்னம்னா படி எங்கெல்லாம் அமைக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஸோ படியெல்லாம் வந்து நமக்கு இந்த திசையில் நம்ம படி அமைக்கலாம், இந்த திசையில் நம்ம படி அமைக்கலாம். ஸ்டெப்ஸ் எஸ்ன்னு போட்டுறேன், ஸ்டெப்ஸ். அடுத்தது இந்த திசையிலையும் நம்ம படி அமைக்கலாம். இது லாஸ்ட் ஆப்ஷன் தான், மேக்ஸிமம் இது சூட் ஆகாது. இந்த திசையும் இந்த திசையும் தான் ஒரு டூப்ளெக்ஸ் வீட்டுக்கு ஸ்டெப்ஸ் அமைக்கிறதுக்கு ஒரு உகந்த இடம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி உள்ள அட்டாச்சு பாத்ரூம். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ரூமுக்கும் வாஸ்து நம்ம பார்த்து தான் வைக்கணும். ஸோ அந்த ஒவ்வொரு ரூமுக்கு அப்படின்னோம்னா வாஸ்துக்கு வந்து அந்த ரூம், இப்போ உதாரணம் இது குபேர மூலையில் இருக்கிற ஒரு பெட்ரூம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரூமுக்கு இதுதான் ஜலமூலை. அப்போ நமக்கு இந்த இடத்துல தான் ஒன்று இந்த ஈஸ்ட் ஃபேஸிங்கோ இல்லை நார்த் ஃபேஸிங்கோ நம்ம டோர் வைக்கிற மாதிரி வரும். அதே மாதிரி இது அக்னி மூலை. அடுத்தது இதுதான் குபேர மூலை, இங்கே தான் வெயிட்டான பொருள் எல்லாத்தையுமே வைப்பாங்க. அடுத்தது வந்து இது வாயு மூலை. அப்போ பாத்ரூம் அமைக்கும் போது நமக்கு இந்த வாயு மூலை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இல்லைன்னா இந்த இடம் செகண்ட் ஆப்ஷன். இந்த ரெண்டு பக்கம் நாம வைக்கலாம். அதே மாதிரி 2 பெட்ரூம் வருது அப்படின்னம்னா வாயு மூலையில ஒரு பெட்ரூம் வரும். ஸோ வாயு மூலையில பெட்ரூம் வரும்போது நமக்கு இந்த இடத்துல தான் நமக்கு டோர் கொடுப்போம், ஜலமூலை டோர் கொடுப்போம். ஸோ இதுக்குள்ள நம்ம போகும்போது இந்த ரூம்ல வந்து வாயு மூலை இதுதான். அப்போ இங்கே தான் நமக்கு வந்து பாத்ரூம் வரும். இந்த ரூமுக்கு இங்கே வரணும் அல்லது இங்கே வரணும், இந்த ரூமுக்கு இங்கே மட்டும்தான் வரும். இல்லைன்னா ஒரு சில பேர் தனியாக வரட்டும், இந்த பெட் ஹாலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிக்கலாம் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே ட்ரெஸ்ஸிங் போட்டு இங்கே கொடுத்துக்குவாங்க. மேக்ஸிமம் இந்த பக்கம் தான் நமக்கு இந்த ரூமுக்கான பாத்ரூம் வரும். இப்போ இந்த பாத்ரூம் போயிடுறது. பாத்ரூம் போக நீங்கள் உள்ள படி வைக்கும்போது உதாரணம் இங்கே கூட படி வரலாம். இந்த படி கீழே இருக்கிற ஏரியாவை இங்கே ஸ்டோராகவும் யூஸ் பண்ணலாம். இங்கே டைனிங் கொடுத்துக்கலாம், இங்கே கிச்சன் கொடுத்துக்கலாம். இதே அளவுக்கு டைனிங் அளவுக்கு இங்கே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி ஹாலை போட்டுக்கலாம். இந்த இடம் மேக்ஸிமம் ஹாலு முன்னாடி இருக்கிற வந்து நமக்கு வந்து போர்ட்டிகோவா அமைஞ்சிரும். இதுதான் பேசிக் வாஸ்து. இதில் வேற எதுவுமே இல்லைங்க, சிம்பிள் தான். இன்னும் ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இதை விட டீட்டெயில்டாகவும் இன்னும் ஒவ்வொரு பிளானை வச்சும் நம்ம வீடியோ போடுறோம்.